அந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் அறிஞர் முனைவர் கோ.ப. நல்லசிவம் அவர்கள். மெய்யியல் துறை துணை பேராசிரியரா தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது என்ன, தமிழ் இலக்கியத்தோட சிறப்புகள் என்ன, எவ்வளவு தொன்மை வாய்ந்த மொழி தமிழ் மொழின்னு இந்த தமிழ் இலக்கியம் சார்ந்த பல விஷயங்களை கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட மெய்யியல் துறையோட துணை பேராசிரியரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். மெய்யியல் துறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதை தத்துவம் சொல்லுவோம், தத்துவார்த்தமாக பேசுறது அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இந்த சிந்தனைகள் ஒரு மனிதனோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் பல விஷயங்களை பல கருத்துக்களை அந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. இலக்கியம் சார்ந்த பணி அப்படின்னு வரும்போது சங்க இலக்கியங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ் மொழி சார்ந்தும் பல விஷயங்கள் பல மனித அளவில் பெரிய வறந்து பிரிந்த நாடுகளுக்கும் போயிருக்குன்னு சொல்லலாம். திருக்குறள் அதில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு சொல்லலாம். அதில் சொல்லாத விஷயங்களே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தமிழ் அறிஞரா இலக்கிய சிந்தனையாளரா இந்த துறை சார்ந்து பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நம்ம தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இன்னும் அதையும் தாண்டி நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான சில நூல்கள் அதோட சிறப்புகள்ல இருந்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம் சார். உறுதியா தமிழ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதை ஒரு மொழியாக பார்க்கிற கண்ணோட்டத்திலிருந்து நாம் சற்று மாறுபட வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக மற்ற மொழிகளைப் போல் அல்லாமல் நம்முடைய தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்ட மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழ் இனத்தை சொல்லுவார்கள். எனவே இது ஒரு இனத்தினுடைய அடையாளம், பண்பாட்டினுடைய அடையாளம், மிக பெரும் பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இந்த மொழி திகழ்கிறது. மொழியில் முத்தமிழ் என்று நமக்கு பார்க்கின்ற ஒரு பார்வை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் சிறப்பாக கூறப்படுகிறது. இயல் தமிழ் இருக்கிறது, இசைத்தமிழ் இருக்கிறது, நாடகத்தமிழ் இருக்கிறது. ஆனால் இன்று தமிழ் மொழி என்பது இயலோடு நின்று விடுகின்ற ஒரு போக்கைத்தான் நாம் சற்று விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இசைத்தமிழுக்குள்ளாக நாடகத்தமிழுக்குள்ளாக நாம் செல்வதை இன்றைய இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த இசைத்தமிழ் என்பதுதான் இயலுக்கும் அடிப்படையாக இருக்கிறது, நாடகத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அதனால்தான் முத்தமிழில் இசையை நடுவாக வைத்திருக்கிறார்கள். ஒரு இயல் பாடலை கூட இசை வல்லுநர்களால் இசை கலைஞர்களால் இசைக்கப்பட்ட ஒரு நிலையைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் காலந்தோறும் காட்டி வருகின்றன. தமிழிலிருந்து இசையை பிரிக்க முடியாது. ஒரு இயல் பாடலை கூட இது செப்பலோசை உடையது, இது அகவலோசை உடையது, இது துள்ளலோசை உடையது, இது தூங்கலோசை உடையது என்று ஓசை ஒழுங்குபடும் பொழுது அது இசையாகிறது. இப்படி தமிழ் இலக்கியத்தில் நாம் எந்த பக்கம் பார்த்தாலும் அது இயலாக இருந்தாலும் இசையாக இருந்தாலும் நாடக வடிவமாக இருந்தாலும் அது பண்பாட்டை, அரசியல் வளத்தை, பொருளாதார மேம்பாட்டை, மனிதநேய சிந்தனையை எந்த கோணத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த மொழி பல்வேறு தளங்களில் பயணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் ஆதி காலம் தொட்டே மனிதன் இசை வடிவாகவே அனைத்தையும் பார்த்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இறைவன் நம்பிக்கை உடையவர்களை கூட இசை வடிவமாக அந்த இறைவனை காட்டுகின்ற ஒரு பாங்கை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்று சுந்தரர் தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இசை பாரம்பரியத்தில் வந்த நாம் இன்று தமிழ் இசை என்பது எந்த போக்கில் சென்று கொண்டிருக்கிறது, அது கர்நாடக இசையாக மேற்கத்திய இசையாக கலந்து கரைந்து போகின்ற ஒரு விஷயத்தை நாம் சற்று கூர்ந்து அவதானிக்க வேண்டியிருக்கிறது. காரணம், நம்முடைய செவ்வியல் மரபு மண்ணிசையையும் பன்னிசையும் அடிப்படையாக கொண்டது. அதாவது பன்னிசை என்பது நம்முடைய பாலைப்பண், செம்பாலைப்பண், குறிஞ்சிப்பண், முல்லைப்பண் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடுகின்ற கருப்பொருளில் ஒன்றாக காட்டுகின்ற பண் இசையை குறிக்கிறது. அதிலிருந்து நாட்டுப்புற வடிவமாக இருக்கக்கூடிய மிக பழமையான வடிவமாக இருக்கக்கூடிய மண்ணிசை பிறக்கிறது. இந்த மண்ணிசையும் பன்னிசையும் தான் இன்றைய கர்நாடக இசை அத்தனைக்கும் மூலமாக விளங்குகிறது. எனவே இன்றைய நிலையில் தமிழ் இலக்கியத்தை இசை மரபோடு
நாடக மரபோடு சொல்லிக் கொடுப்பதில் தான் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் சரியான பாதையை இந்த இலக்கிய வட்டாரத்தில் மட்டுமல்ல வாழ்வியலிலும் தர முடியும் என்று நான் கருதுகின்றேன். அதில் நீ குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு நூல்கள் பாக்கள் அப்படின்னா எதெல்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லலாம் சார்? நிறைய பாடல்கள் சொல்லலாம். நமக்கு சங்க காலத்தில் முதுநாரை முதுகுருகு போன்ற இசை இலக்கண நூல்கள் இருந்து மறைந்து போன தமிழ் நூல்களில் நம்முடைய மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட நிலையில் அந்த சங்க இலக்கியம் மறந்த சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பெறாத அந்த இசை வடிவத்தை பன்னிசை என்று சொல்லக்கூடிய 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய அந்த தேவார பன்னிசை காலம் நமக்கு மீட்டுருவாக்கம் செய்து தந்திருக்கிறது. அதில் முதல் பெருமை ஒரு பெண்மணியாரை சாருகிறது. தமிழ் மன்னிசை பன்னிசையை மீட்டுருவாக்கம் செய்தவர் காரைக்கால் அம்மையார். அவர்கள்தான் இந்த பதிக மரபு என்கின்ற ஒரு மரபை தோற்றுவித்து முதல் பண்ணாக நட்டபாடை என்கின்ற பண்ணை தொடங்கி வைக்கின்றார். இந்த நட்டபாடை பண்தான் பொதுவாக முதலில் பாடக்கூடிய ராகமாக கம்பீர நாட்டை என்ற கர்நாடக இசை வடிவமாக இன்று கச்சேரிகளில் பாடப்படுகிறது. இதை தொடங்கி வைத்த பெருமை காரைக்கால் அம்மையார். அடுத்ததாக அவர் பாடிய பண் இந்தளம் என்கின்ற பண். இந்த இந்தளம் என்ற பண்தான் இன்றைய இசை கலைஞர்கள் முதலாவதாக பாலபாடமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது சரளி வரிசை என்று சொல்வார்கள். சரிகம பதனியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த முதல் மேளகர்த்தா ராகம் என்று சொல்லக்கூடிய மாய மாளவ கவுளை என்று நாம் குறிப்பிடுகிறோம் இன்று செவ்விசை மரபில். அந்த மாய மாளவ கவுளைக்கு தான் தமிழ் வடிவம் இந்தளம். எனவே இந்த இந்தளம் என்பதுதான் பிற்காலத்தில் மேளகர்த்தா ராகமாக செவ்விசை மரபு கர்நாடக இசை மரபிற்கு சென்றிருக்கிறது. இந்த வரலாற்று உண்மையை நாம் இன்று குழந்தைகளுக்கும் இளைய தலைமுறைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். நமக்கு எங்கோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் சொந்தமான ஒரு நிலம் இருந்தால் அதை விட்டு விடுவோமா? ஆனால் நமக்கு சொந்தமான நம்முடைய இசை மரபை இன்று யார் யாரோ அதற்கு உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை மறந்து விடுகின்றோம். அதை பற்றி பேசுவதற்கு கூட இன்று நமக்கு நேரம் இல்லாமல் காலம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய பன்னிசை மரபை மீட்டுருவாக்கம் செய்தவர்கள் என்று சொன்னால் அது 12 திருமுறை பாடிய அருளாளர்கள், 4000 திவ்ய பிரபந்தம் பாடிய ஆழ்வார்கள். ஆனால் என்ன ஒரு குறையோ தெரியவில்லை, 4000 திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் பாடிய அந்த பன்னிசை மரபு இன்று பாடக்கூடிய ஓதுவார் மரபிலிருந்து விலகிவிட்டது. ஆனால் இன்று வரை தமிழ் பன்னிசை தான் ஓதுவார் மரபில் பாடப்பட்டு கொண்டு வருகிறது. கோவில்களில் கச்சேரிகளில் தமிழ் பன்னிசையாக அது மிளறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய அந்த தமிழ் பன்னிசை மரபில் ஓதுவார்கள் தான் இன்று வரை அந்த தமிழ் பண்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு வருகிறது. தமிழில் 104 பண்கள் இருந்ததாக அந்த குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்று நமக்கு இயல் அளவிலும் இசை அளவிலும் பாடக்கூடிய பயிற்சி அளவிலும் கிடைக்கக்கூடிய பண்கள் 24 பண்கள் மட்டும்தான். எத்தனை பண்களை இந்த தமிழ் சமுதாயம் இழந்திருக்கிறது என்பதை நான் இங்கே வேதனையோடு பதிவு செய்கிறேன். எனவே அந்த 24 பண்களும் தேவாரத்தில் தான் கிடைக்கின்றன. திவ்ய பிரபந்தத்தில் அந்த பண் பெயர்கள் கிடைக்கின்றன. ஆனால் பாடக்கூடிய அந்த மரபு சார்ந்த கலைஞர்கள் இன்று இல்லை. ஆனால் ஓதுவா மூர்த்திகள் இன்று இருக்கிறார்கள். அவர்களை நாம் தயவு செய்து புறந்தருளப்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை இந்த தொலைக்காட்சி வழியாக நான் சொல்லுவதை கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள்தான் நம்முடைய பன்னிசையை இன்றளவும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு முறையான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களுடைய சந்ததிகளுக்கு இந்த பன்னிசையை அவர்கள் சொல்லிக் கொடுக்க நாம் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். இன்று ஒரு மருத்துவருடைய மகன் மருத்துவராகிறார், ஒரு பொறியாளருடைய மகன் பொறியாளராகிறார். ஆனால் ஓதுவாருடைய மகன் என்றுமே ஓதுவாராக வருவதில்லை. அந்த விகிதாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், அவர்களுக்கு முறையான ஊதியமோ முறையான வேலைவாய்ப்போலோ இல்லாத ஒரு சூழல் நம்முடைய நாட்டில் நிகழ்கிறது. எனவே நம்முடைய பன்னிசையை மிக பெருமளவில் நாம் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணியாக, வாழ்நாள் பணியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமா நம்மளோட தமிழோட சிறப்புகள் தொன்மையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற முக்கியமான பணியை செய்கிற இந்த ஓதுவார்களோட நிலைப்பாடு வாழ்க்கை மேம்பாடு அடைய நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவணுன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த சிறப்புகள்னு பேசும்போது சார், இந்த தேவாரம் பத்தி சொன்னீங்க. நீங்க ஒரு இசை கலைஞராகவும் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு இசை வடிவத்துல இந்த நிகழ்ச்சியில ஒரு பாடலை நம்ம நிச்சயமா பண்ணலாம். அதாவது நம்முடைய முதல் பண் என்று சொல்லக்கூடிய நட்டபாடை பண் பொதுவாக ஒரு திருக்கோவில் வழிபாட்டின் பொழுது முதலாவதாக அந்த நாதஸ்வர கலைஞர்கள் வாசிக்கக்கூடிய ராகம் இந்த நடை மல்லாரி என்று சொல்லக்கூடிய நட்டபாடை பண் தான்.
அந்த துவக்கம் அப்படி கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கர்நாடக இசையிலும் அதற்கு கம்பீர நாட்டை என்று குறிப்பிட்டார்கள். இதைத்தான் ஞானசம்பந்தர் முதல் பாடலாகவே தொடங்குகின்றார். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன் ரே. இது முதல் பண். பக்தி இலக்கியம் என்ற நிலையை தாண்டி இதில் தமிழ் எவ்வாறு இருக்கிறது, தமிழ் இசை எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய இசை மரபினுடைய ஆழம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால்தான் இந்த பக்தி பாடல்களை நாம் பாட முடியும். இன்று நாம் தமிழ் என்கின்ற 3 எழுத்தில் ரகத்தை உச்சரிப்பதற்கு கூட இன்றைய இளைய தலைமுறை தயங்குகிறது அல்லது தடுமாறுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு எழுத்தை தவறாக உச்சரித்தால் வெட்கப்படுகின்ற சமுதாயம், தாய்மொழி தமிழில் தமிழ் என்பதில் கூட அந்த ரகரத்தை உச்சரிப்பதில் அவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். அதற்காக அவர்கள் வெட்கப்படவில்லை என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதற்கு தேவாரத்தில் ஒரு பாடல் உண்டு. பயிற்சிக்கு எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுவார். தருமபுரம் சுவாமிநாதன், மறைந்த இசைப்பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள், ரகர பயிற்சி வராதவர்கள் இந்த பாடலை பயிற்சி செய்யுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பாடல் முழுக்க ரகரமாகவே வரும். ஒழுகலறி தழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழிய நினையா, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை, தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வரை கழுவு முறை கழுமல நகர், பழுதிலிறை எழுதுமொழி தமிழ்விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. முழுக்க ரகரம். இப்படி இதை வேகமாக சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்த பயிற்சி, ஒழுகலறி தழிகலியில் உழி உலக பழி பெருக வழிய நினையா, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை, தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வரை கழுவு முறை கழுமல நகர், பழுதிலிறை எழுதுமொழி தமிழ்விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இப்படி நாம் அந்த நாக்கு செந்தமிழும் நாப்பழக்கம், அந்த சொற்றொடரிலேயே 2 ரகரம் வருகிறது பாருங்கள், செந்தமிழும் நாப்பழக்கம். எனவே அப்படி அந்த நாக்குக்கு பயிற்சி கொடுத்தால்தான் இந்த தமிழை, இந்த பக்தி இசையை நாம் பாட முடியும். ஏனென்றால் மற்ற இசைக்கு இசைத்தமிழ் என்று பெயர், ஆனால் நம்முடைய பன்னிசை மரபுக்கு தமிழிசை என்பது பெயர். இரண்டிலும் சொற்கள் முன்பின்னாக இருப்பது மட்டும் வேறுபாடு அல்ல. தமிழிசை என்பதில் இசை தமிழுக்கு பக்கபலமாக வருகிறது, தமிழ் முதன்மைப்படுத்தப்படுகிறது. ஆனால் மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர்கள் போன்ற தமிழிசை கலைஞர்கள் பிற்காலத்தில் கீர்த்தனை அடிப்படையிலான பாடல்களை பாடினார்கள். அதில் இசை முதன்மைப்படுத்தப்பட்டு தமிழ் பாடல்கள் அவற்றில் பாடப்பட்டன. எனவே அது இசைத்தமிழ். ஆனால் நம்முடைய பன்னிசை என்பது தமிழிசை. இதை நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். இசையோடு தமிழ் அல்ல, தமிழோடு இசை. எனவே தமிழுக்குத்தான் இசை பக்கபலமாக வர வேண்டுமே தவிர இசையோடு தமிழ் கரைந்து போகக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய பன்னிசை கலைஞர்கள். அது மட்டுமல்ல, இறைவனே தமிழுக்கு பின்னால் போன்ற சென்ற ஒரு சரித்திர வரலாறு நம்முடைய இலக்கியத்தில் தான் இருக்கிறது. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று குமரகுருபரர் பிள்ளை தமிழில் பாடுகிறார். இறைவன் கூட தமிழுக்கு பின்னால் சென்றானாம். பிற மொழிகள் எல்லாம் இறைவனுக்கு பின்னால் சென்ற வரலாறைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைவன் தமிழினுடைய இனிமைக்காக, இசைக்காக, அதனுடைய அன்பிற்காக அதன் பின்னால் சென்ற வரலாறு நாம் பார்க்கின்றோம். எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் நாம் தமிழில் பேசுவதை கூட இன்று ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டாடி வருகின்றோம். அதை பெரிதாக நினைக்கின்றோம். பட் ஆனா என்று சொல்வது, நடு சென்டர், கேட்சிப்புடி, இப்படியெல்லாம் பேசுகின்ற ஒரு வழக்கத்தை பெருமையாக கருதுகிறோம். வெளிநாட்டில் இதை மிக அவர்கள், என்ன இப்படி தமிழ் பேசுகிறீர்கள், ஒன்று தமிழில் பேசுங்கள் அல்லது ஆங்கிலத்தில் பேசுங்கள், ஏன் இப்படி கலந்து கலந்து பேசுகிறீர்கள் என்று அவர்கள் மிக நம்மை பார்த்து வருத்தத்தோடு கேள்வி கேட்கிறார்கள். இதை ஒரு கவிஞன் எழுதுகின்றான். தமிழன் பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசினால் குறுகுருவென்று பார்க்கிறான். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே தமிழை தூய்மையாக உச்சரிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்று மாறி வருகிறது. காரணம், நம்மிடத்திலிருந்து இந்த பன்னிசை மறைவதால் தான்.
என்ற ஒரு அடிப்படையை இன்றைய தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழோட தொன்மை, அதோட மேன்மை, சிறப்புகள் நம்ம சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை அந்த மொழியை பேசுறதையே இவ்வளவு தூரம் நினைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பு சார்? முக்கியமா அதை வலியுறுத்தி நம்மளுடைய தாய்மொழியோட சிறப்பை வந்து பசங்க மத்தியில நம்ம வலியுறுத்தி சொல்லாத பெற்றோர்களோட குறைபாடுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியா பழமையான மொழியா இருந்தாலும் நம்மளோட இலக்கியங்கள் வந்து நம்ம இன்னும் ஆவணப்படுத்தாம பல விஷயங்களை எழுந்துட்டோங்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் அதை மீட்டெடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை, கருத்துக்களை நம்ம வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னும் போது நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு. முதல்ல திருக்குறள் அப்படிங்கிறதும் உலக அளவில் ரொம்ப பிரபலமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூல். அது நம்ம தமிழரோட அடையாளம் நம்ம சொல்லலாம். திருக்குறள்ல வந்து சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு பல தமிழறிஞர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். நீங்க ஒரு தமிழறிஞரா, ஒரு மெய்யியல் துறை சார்ந்தவரா, இந்த நூலோட சிறப்புகள் எப்படி பார்க்குறீங்க சார்? உலகத்தினுடைய முதல் மெய்யியல் நூலாகவே நான் திருக்குறளை பார்க்கிறேன். அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை இலக்கியங்களும் ஏதோ ஒரு சமயம் சார்ந்த நிலையில்தான் மெய்யியலை சொல்லி வந்தன. ஆனால் திருக்குறள் அற்புதமான ஒரு பொதுமை சார்ந்த ஒரு மெய்யியல் விளக்கத்தை நமக்கு உலக மக்கள் அனைவருக்கும் பொருந்துமாறு சொல்லுகின்ற, காலத்திற்கு ஏற்றவாறு சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை திருக்குறள் எடுத்திருக்கிறது. எங்களுடைய மெய்யியல் என்ற சொல்லுக்கு பொருளே நாங்கள் திருக்குறளிலிருந்து தான் தருவிக்கின்றோம். 2 நிலைகளில் வள்ளுவர் மெய்யியலை விளக்குகின்றார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த அறிவினுடைய பணி என்ன என்று சொன்னால், ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்தல். இதுதான் தத்துவம் என்று வடமொழியில் உண்மையை பற்றிய அறிவு, உண்மையை பற்றிய தேடல், உண்மையை பற்றிய விளைவு, உண்மையை பற்றிய ஆராய்ச்சி என்ற நிலையில் தத்துவம் என்று சொல்லுகிறார்கள். மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நம்முடைய வள்ளுவர் சொல்லுகிறார் 2 நிலைகளில். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது புறநிலையில் மெய்யியலை நமக்கு சொல்லுகிறது. அகநிலையில் இன்று அறிவியலாளர்கள், அதாவது ஒரு தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை நாம் பார்க்கின்றோம், அது குளிர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் தண்ணீர் என்று சொல்லுகிறோம். இல்லை என்று சொன்னால் நீர் என்று அதை பொதுமைப்படுத்துவோம். எனவே குளிர்ச்சியை நாம் வெளியிலிருந்து உணர்கிறோம். எனவே இது புறநிலையில் மெய்யியலை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இதே தண்ணீரை ஒரு அறிவியல் அறிஞரிடம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுவார், 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன், இந்த 2ம் இணைந்து இருப்பதால் இது நீராக இருக்கிறது. இதுதான் அகநிலையில் அதனுடைய மெய்யியலை ஆராய்ச்சி செய்தல். இதற்கும் திருக்குறளில் விளக்கம் இருக்கிறது. எப்பொருள் எத்தன்மைத்து, ஒரு பொருளினுடைய தன்மையை ஆராய்வது அடுத்த நிலையில் அகநிலையில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். எப்பொருள் எத்தன்மை தாயனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்யியலை இன்று ஒரு தனித்த ஒரு துறையாக ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் மெய்யியல் என்பதுதான் எல்லாவற்றினுடைய உண்மையை கண்டறிகின்ற நிலையில், எல்லாவற்றுக்கும் ஊடுருவி இருக்கின்ற நிலையில் மெய்யியல் தான் முதன்மையான ஒரு துறையாக இருக்க வேண்டும். காரணம், கணிதத்தில் ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றாலும் அவருக்கு டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று தான் தருகிறார்கள். டாக்டர் ஆஃப் மேக்ஸ் என்று கொடுப்பதில்லை. அறிவியல் பாடத்தில் ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றாலும் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்று கொடுப்பதில்லை, டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று தான் கொடுக்கிறார்கள். தமிழ் பாடத்தில் ஒருவர் முனைவர் பட்டம் பெற்றாலும் டாக்டர் ஆஃப் பிலாசபி. எனவே பிலாசபி என்பது அந்த துறையில் அவர் ஒரு மெய்யியலை ஆராய்ந்து கண்டறிந்திருக்கிறார். எந்த நிலையில்? அரசியல் மெய்யியல், பொருளாதார மெய்யியல், ஆன்மீக மெய்யியல், மார்க்சிய மெய்யியல், பெரியாரிய மெய்யியல், அம்பேத்காரிய மெய்யியல் என்றெல்லாம் நாம் இன்று மெய்யியலை மிக பரவலாக பார்க்கலாம். இவ்வளவும் இணைந்த ஒரு மெய்யியல் தான் திருக்குறள். நிச்சயமா சார். இந்த நூலோட சிறப்புகள் நம்ம பேசும்போது தமிழ் பயிற்சியை பற்றி கூட நம்ம பேசலாம். இப்போ மொழி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை ஒரு இசை வடிவில் கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பணியை நம்ம சிறப்பாக செய்யாமலோ இல்லை அதை இடைப்பட்ட காலத்தில் நம்ம விட்டுட்டதுனாலோ இது வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த மொழியோட சிறப்புகள் போய் சேரலையோன்ற ஒரு கேள்வியும் நிச்சயமாக. இந்த இசை வடிவம் அப்படின்னு சொல்லும்போது சார், இப்போ இன்னைக்கு இசைனாலே நிறைய கர்நாடக இசை கற்றுக்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கிற சிறுவர்கள் மத்தியில், மழலையர் மத்தியில் நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒரு பாரம்பரிய கலாச்சார இசை வடிவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் முன்னோடியே தமிழ் இசை இருக்குது அப்படின்னும் போது நம்ம தமிழ் இசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எந்த இடத்துல எப்படி தொடங்கணும் சார்? நிச்சயமாக தமிழ் பாடல்களை சந்தத்தோடு பயிற்சி செய்கின்ற, பயிற்சி கொடுக்கின்ற ஆசிரியர்களை முதல்ல நம்ம உருவாக்கணும். இது ஆசிரியர்களிடத்தில் தான் தொடங்க வேண்டியிருக்கிறது.
தமிழ் பாடல்கள் கூட என்னுடைய ஆசிரியர்கள் கம்பராமாயணம் நடத்தும் பொழுது உறங்குகின்ற கும்ப கர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இப்படி எங்களுக்கு சந்தத்தில் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போல பாரதிதாசனுடைய பாடல்களை நடத்தும் பொழுது கொலை வாழினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ் புலியே மிக குணமேவிய தமிழா. இந்த முடுகியல் சந்தத்தை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த சந்தத்தில் தான் நாம் இந்த பாடலை சொல்லிக் கொடுக்கும் பொழுது சந்தம் தான் பிற்காலத்தில் ஒரு ஒழுங்குபட்ட இசை வடிவத்திற்கு நம்மை இட்டு செல்லுகிறது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது சொற்களினுடைய கலவையாக அமைந்த இலக்கியம். இதே இசை வடிவம் பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் கானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்காலும் பரிக்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே தானனா தனனனனா தனனனனா. இந்த வடிவம்தான் அந்த பிள்ளைகளுக்கு எளிமையாக இசையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் சாதாரணமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை மனப்பாட பாடலாக மட்டும்தான் படிப்பார்கள். எனவே இசை என்பது ஒன்றுமில்லை. ஒரு பள்ளியில் அந்த பள்ளியினுடைய ஆண்டு சோதனை நடைபெறுகிறது. இன்ஸ்பெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அது ஒரு மழலையல் பள்ளி. அப்பொழுது அவர்கள் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்ற பாடலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சோதனைக்கு வந்த அலுவலர் அதிகாரி என்ன கேட்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்கள், நான் அந்த பிள்ளையிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு குழந்தையை எழுப்புகிறார். அது ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. நான் முதல் வரியை சொல்லுகிறேன், நீ இரண்டாவது வரியை சொல்லு என்று குறிப்பிடுகிறார். நிலா நிலா ஓடிவா என்றார். அந்த குழந்தை நில்லாமல் ஓடிவா என்றது. மலை மீது ஏறிவா என்றார். மல்லிகைப்பூ கொண்டு வான்னு அந்த குழந்தை சொல்லுது. மூன்றாவது தரை மீது ஓடிவான்னார். இந்த டெக்ஸ்டிலே இல்லாத ஒரு வரி. ஆனால் இவர் கேட்கிறார் தரை மீது ஓடி. அந்த குழந்தை ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் தாமரை பூ கொண்டு வான்னு சொல்லிச்சு. ஏன் அந்த குழந்தை ரோஜா பூ கொண்டு வான்னு சொல்லலை, முல்லைப்பூ கொண்டு வான்னு சொல்லலை? இயல்பாகவே அந்த குழந்தைக்கு அந்த எதுகை மோனை இசை வடிவம் உள்ளத்தில் இருக்கிறது. அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த இசையை? அப்போ அந்த இசை, அது உள்ளாக இருக்கக்கூடிய இசையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு தானே இருக்குது. தரை மீது ஓடிவான்னு சொன்ன உடனே அந்த குழந்தை தாமரை பூ கொண்டு வான்னு சொல்லுது. அப்போ தாவுக்கு தா வரணுன்ற அந்த இசை அதனுடைய இரத்தத்தில், அதனுடைய மரபணுவில் கலந்திருக்கிறது தமிழனுடைய இசை வடிவம். எனவே அதை கொண்டு வராமல் நாம் இன்று படிப்பு என்று சொன்னாலே அது மருத்துவ படிப்பு அல்லது பொறியியல் படிப்பு என்று நாம் கொண்டு வந்து விட்ட நிலையில் பெற்றோர்கள் தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய இயலாமைகளை குழந்தைகள் மீது திணிக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய கல்வி முறை அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன விருப்பம், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர்கள் சார்ந்த அந்த நிலையில் என்ன கல்வி கற்க விரும்புகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் யோசித்து பார்ப்பதற்கு கூட இன்றைய காலகட்டம் அவர்களுக்கு துணை நிற்பதில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். தமிழ் மொழி சார்ந்தும் இந்த இலக்கிய பயணத்தில் வந்து நீங்கள் பல நாடுகளுக்கு போன அனுபவம் இருக்குது. இந்த மொழியை கொண்டு போய் மற்ற நிலைகளில் சேர்க்கறதோட ஒரு முக்கியமான பங்களிப்பும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த கேள்வியை கேட்குறேன். வெளிநாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் தமிழுக்கான அங்கீகாரம், அடையாளம்னா எப்படி இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க சார்? ரொம்ப அழகாக இந்த கேள்வியை வந்து நான் வந்து நானே எழுப்பலாமா என்று நினைத்தும் கூட நீங்கள் சரியான நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். வெளிநாடுகளில் அவர்கள் தமிழ் மொழியின் மீது அதீத பற்று கொண்டிருக்கிறார்கள். இல்லத்தில் தமிழில்தான் பேச வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு அறிவுறுத்துகிறார்கள். காரணம், அவர்கள் பயிலக்கூடிய இடம், படிக்கக்கூடிய இடம் எல்லாமே ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு என்று சொல்லுகின்ற மொழியில் தான் இருக்கிறது. எனவே அவர்கள் இல்லத்தில் தமிழில்தான் படிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நான் சென்ற வருடத்தில் 2 முறை லண்டன் மாநகருக்கு சென்று வந்தேன், ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வந்தேன். ரெண்டிலும் நம்முடைய பன்னிசையை அந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காகவும் நம்முடைய அந்த மரபு சார்ந்த இலக்கிய வடிவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவும் தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதில் அவர்களுக்கு எழுத்து பயிற்சி இல்லை, தமிழ் அவர்களுக்கு பேச தெரிகிறது. நான் நடத்தக்கூடிய அந்த தமிழ் பன்னிசை பாடல்களை ஆங்கிலத்தில் அவர்கள் டிரான்ஸ்லிட்ரேஷன் என்று சொல்வார்கள், ஒலிபெயர்ப்பு,
அந்த டிரான்ஸ்லிட்டரேஷனில் அவர்கள் அந்த பாடத்தை அந்த பண்ணை எழுதி வைத்துக்கொண்டு அதை அழகான தமிழில் உச்சரிப்பு அவர்கள் தவறுகின்ற இடத்தில் நம்மிடத்தில் சந்தேகம் கேட்கிறார்கள், ஐயா இதை நாங்கள் எப்படி உச்சரிக்க வேண்டும், இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். எனவே அந்த பாடல் ஒரு பாடலை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்கு 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் அவ்வளவு கேள்வி கணைகளை நம் மீது தொடுக்கிறார்கள். எனவே அவர்கள் சரியாக தமிழை உச்சரித்து பாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் ரொம்ப அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்கள் காலையிலிருந்து அந்த பிள்ளைகள் மாலை வரை பள்ளியில் இருந்து விட்டு மாலை நேரத்தில் இந்த வகுப்புக்கு அவர்கள் அழைத்து கொண்டு வந்து பெற்றோர்களும் அந்த வகுப்பில் இருந்து அந்த பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கோவில் விழாக்கள், அது மட்டுமல்ல தமிழ் சார்ந்த இலக்கிய அமைப்புகள். அங்கே நான் உலக திருக்குறள் பேரவை லண்டனில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. திரு குன்றக்குடி அடிகளார் சென்று தொடங்கி வைத்த அமைப்பு. இந்த வருடம் ஜனவரி மாதம் அந்த அமைப்பினுடைய விருந்தினராக நான் ஆண்டு விழாவிற்கு சென்றிருந்தேன். அங்கே பார்க்கும் பொழுது அந்த திருக்குறள் மீது அவர்கள் வைத்திருக்கிறவுடைய பற்று, அந்த பெயர்கள் எல்லாம் அவர்கள் அந்த அந்த அறை முழுவதும், கருத்தரங்க அறை முழுவதும் திருக்குறளிலேயே அவர்கள் அழகாக அந்த பதாகைகளை அமைத்திருந்தார்கள். தமிழின் மீது அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஈடுபாடு இருக்கிறது. நமக்கு பக்கத்தில் இருக்கும் தாய் பற்றிய அவதானிப்பு அவ்வளவாக இருப்பதில்லை. ஆனால் தாயை விட்டு பிரிந்து சென்ற அந்த மகளுக்குத்தான் அந்த தாயினுடைய பெருமையும் அந்த பற்றும் அதிகமாகும் என்பது போல தாய் மொழியை விட்டு அவர்கள் தாய் நாட்டை விட்டு வெளிநாடுகளில் வாழும் பொழுதுதான் இந்த மண்ணினுடைய இந்த இனத்தினுடைய அடையாளத்தை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார். எனவே அவர்கள் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள்னா, இந்த தமிழ் இலக்கியத்தை அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தி விடுவது, எவ்வாறு கொண்டு செல்வது, இதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்பது மிக மகிழ்ச்சியான ஒன்றாகவும் தமிழ் மீது அவர்கள் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. கண்டிப்பாக சார். இப்போ மொழியை பற்றி பேசும்போது அவங்களுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்தீங்க வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு அப்படின்னு. நம்ம இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு தான் தமிழை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொழி பயிற்சி அப்படின்னு வரும்போது சார், சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு சரியான உச்சரிப்பு, ஒரு மொழியை முழுமையான அந்த மொழியில் பேசுகிறதோட கலாச்சாரம் வந்து நம்மளோட நாடை பொறுத்த வரைக்கும், அதுவும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளிநாட்டில் பார்த்த வரைக்கும் அவங்களோட மொழியை அதோட தூய்மை கெடாமல் அந்த மொழியில் பேசுகிறத பார்க்குறோம். இங்கே வந்து ஆங்கிலம் எல்லா விதத்துலேயும் ஊடுருவி இருக்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் 60-70% தமிழும் 30% ஆங்கிலம் இருந்தது. இன்னைக்கு சரிக்கு சமமாகவோ இல்லை அதையும் கூடுதலாகவோ இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பயிற்சி அப்படின்னா, ஒரு மொழியை அதுவும் தமிழில் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? நிச்சயமா இது நண்பர்கள் மத்தியிலிருந்து முதல்ல வரணும். நண்பர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொள்ளும் பொழுது நம்முடைய தாய்மொழியில் பேச வேண்டும் என்பதை அவர்கள் இளைய தலைமுறைகள் முதலில் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய மொழியில் பேசுவது நமக்கு பெருமை. ஜியு போப் இந்த நாட்டிற்கு வந்த நோக்கம் வேறு, ஆனால் அவர் தமிழை கற்றுக்கொண்டு ஒரு தமிழறிஞராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். வீரமாமுனிவர், பெஸ்கி என்பது அவருடைய பெயர், அவர் இத்தாலி நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வந்த நோக்கம் வேறு, ஆனால் அவர் ஒரு தமிழ் அறிஞராகத்தான் இந்த மண்ணில் அவர் வாழ்ந்து மறைந்தார். எனவே வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு வந்து தமிழை முறையாக பயிற்சி செய்து அந்த தமிழ் மொழியில் இலக்கணம் இலக்கியம் எழுதும் அளவிற்கு அவர்கள் தேர்ந்தார்கள். இந்த செய்திகளை எல்லாம் நாம் அடுத்த மொழிக்கு கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்கள் எந்த மேடையில் எந்த நாட்டில் முழங்கினாலும் ஒரு திருக்குறள் இல்லாமல் அவருடைய பொழிவு அமைந்திருக்காது. அது அறிவியல் சார்ந்து இருந்தாலும், மாணவர்களோடு அவர் உரையாடக்கூடிய கலந்துரையாடலாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் திருக்குறள் இல்லாமல் அவருடைய பொழிவு அமையாது. அப்படி ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு மனிதர், அறிவியலில் மிகப்பெரிய ஒரு இலக்கை தொட்ட ஒரு மனிதர், தமிழிலிருந்து அவரால் விலகாமல் பார்த்து கொள்ள முடிந்தது. ஆனால் தமிழ் நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழை பேசி கொண்டிருக்கின்ற நாம் தமிழிலிருந்து எவ்வாறு விலகிச் செல்லுகின்றோம்? இன்று ஆங்கில மோகம், அதை பாரதி குறிப்பிடுகிறான், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அடிமையாக இருப்பதில் இவன் மோகித்து இருக்கிறான். அன்று ஆங்கிலேயனிடம் அடிமையாக இருந்தான், என்று ஆங்கிலத்திடம் அடிமையாக இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நம்முடைய மொழியிலிருந்து எத்தனை சொற்கள் ஆங்கிலத்தில் சென்றிருக்கிறது தெரியுமா? இன்றைக்கி நம்ம வந்து சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம் எடிட்டோரியல் போர்டு அப்படின்னு. தமிழில், தூய தமிழில் ஏடு இட்டோரியல், ஓலைச்சுவடைய ஏடுன்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. தனித்த அந்த ஒரு லீஃபையும் ஏடுன்னு சொல்லுவாங்க. ஏடு இட்டோரியல் ஆங்கிலத்தில் அப்படியே எடிட்டோரியல்னு மாறி இருக்கு. க்ளூ அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு ஒரு க்ளூ கொடு அப்படின்னு சொல்லுவோம்.
தமிழிலிருந்து கொழு என்ற சொல் தான் குழு என்று போயிருக்கிறது. தமிழில் கொழு என்று இருக்கிறது. கால் அப்படின்னா கூப்பிடுறதுன்னு அர்த்தம் தமிழில். வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் திருப்பாவையில் கூப்பிடுறா, 4000 விபரத்தில் வருகிறது. கால்னா கூப்பிடுறது, புலவீர்கள். அப்போ கால்னா அப்படியே ஆங்கிலத்தில் கால் என்று வைத்துக் கொள்கிறார்கள். இந்த கால் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம கால் பால்னு சொல்லும் பொழுது CAL தான் போடுறோம். ஆனால் கால் அப்படின்னு சொல்கிறது கூப்பிடுறதுன்ற பொருளை பயன்படுத்தும் போது WL போடுறோம். ஏன் இந்த இடத்துல WL போடுறோன்னு யாருமே யோசிச்சு பார்த்ததில்ல. ஆங்கிலேயம் தெளிவாக இது தமிழில் உள்ள பெரிய லகரத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த கால் என்பது கூப்பிடுகின்ற பொருளில் வரும்பொழுது பெரிய லகரம் போடணும், இல்லைன்னா கால் என்ற ஒரு உறுப்பை சுட்டுவதாக ஆகிவிடும். எனவே அவன் 2 எல் அந்த இடத்துல பயன்படுத்துகிறான், கால் அப்படின்னு கூப்பிடணும். அப்போ அவர்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவு, அவர்கள் அந்த மொழியை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் தனதாக்கி கொண்டது தான் ஆங்கிலம். கிரேக்கத்தில் உள்ள சொற்கள், லத்தீனில் உள்ள சொற்கள், சமஸ்கிருதத்தில் உள்ள சொற்கள், தமிழில் உள்ள சொற்கள், இத்தாலி மொழியில் உள்ள சொற்கள், இவை கலந்த கலவை தான் ஆங்கிலம். 1 என்று தமிழில் சொல்வது 1, 2 2 8 8, கட்டுமரம் கட்டமரைன். நீங்கள் எத்தனை கொல்லு கில்லு, நீங்கள் ஆயிரக்கணக்கான சொற்களை நான் தமிழ்லேருந்து அங்கே ஆங்கிலத்துக்கு போன சொற்களை காட்ட முடியும். அவ்வளவு சொற்கள் இன்றைக்கி ஆங்கிலத்தில் நம்மை அறியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இத்தனை மொழிக்கும் தாய்மொழியாக இருக்குது. நான் ஆங்கிலம் வேண்டாம்ன்றதுக்காக நான் இங்கே பேச வரலை. ஆங்கிலம் கற்றுக்கொள்வோம், ஃப்ரெஞ்சு கற்றுக்கொள்வோம், எல்லா மொழியும் கற்றுக்கலாங்க. ஆனால் தமிழ் மொழி என்பது, தாய்மொழி என்பது நம்முடைய கண்களைப் போல, மற்ற மொழிகள் கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் மாதிரி, விளக்குகள் போல. கண்ணை இழந்துட்டு என்கிட்ட 10 டார்ச் லைட் இருக்குன்னு சொல்கிறது எவ்வளவு அறிவுக்கு பொருந்தாதோ அதுபோல் எனக்கு தாய்மொழி தெரியாது, 10 மொழி தெரியுங்கிறது. அப்படி இன்று இளைய சமுதாயத்திற்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு கவிதை படிக்கிற வாசிப்பு பழக்கம் இன்றைக்கி இல்லை, ஒரு கதை படிக்கிற வாசிப்பு பழக்கம் இல்லை. நம்முடைய காலத்தில் பொன்னியின் செல்வன் வாசித்திருக்கிறோம், சிவகாமியின் சபதம் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கி சிறுகதையை கூட, ஒரு பக்க கதையை கூட வாசிக்கக்கூடிய வாசிப்பு பழக்கம் இன்றைக்கி போயிடுச்சு. அவனுடைய கலாச்சாரம் முற்றிலுமாக மாறுபட்டு வந்த நிலையில் நம்ம பார்க்குறோம். ஒரு அழகாக கவிதைகளை இன்றைக்கி படித்த ஆரம்பித்தாங்கன்னா மாணவர்கள், அவருடைய அந்த எண்ணம் மிக அற்புதமாக. அப்துல் கலாம் ஒரு கவிதையில் சொல்லுவார், அடி வாங்கும் பொழுது பாறாங்கல்லாக இருந்தால், பாறாங்கல்லாக இருக்கும் பொழுது அடி தாங்கு, சுத்தியலாக இருந்தால் அடி, எந்த நிலையிலும் உன்னுடைய தனித்துவத்தை நீ இழந்து விடாதே என்பார் அப்துல் கலாம். எனவே அந்த நிலையில் இந்த மாணவர்களை கவிதைகள் உருவாக்கும். மிக எளிமையாக இந்த மாணவனுக்கு பல 100 பக்கங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை சில வரி கவிதைகள் சொல்லிவிடும். ஒரு தமிழ் அறிஞரா, இலக்கிய சிந்தனையாளரா, ஒரு மெய்யியல் துறையோட துணை பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி தமிழ் இலக்கியம் சார்ந்தும் தமிழோட சிறப்புகள் சார்ந்தும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் இன்றைக்கி முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.